ஹாய் buddies, வெல்கம் டு எபிலிட்டி கோடிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் DOM மேனிப்புலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். DOM மேனிப்புலேஷன் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னால் என்ன, ட்ரீ ஸ்ட்ரக்சர்னா என்ன, எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது. ஸ்டோரி. வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த கேஸ் திங்க் பண்ணுங்களேன். என்னோடய லேப்டாப்பில் நான் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், பேக் எண்டும் பண்ணலாம் இல்லையா. ஸோ வெறும் HTML CSS வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்ரண்ட் எண்டும் பண்ண முடியும், பேக் எண்டும் பண்ண முடியும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா பேக் எண்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகே, தட் மீன் ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டேன். அதை வந்து பார்த்தோன்னா நான் வேற ஒருத்தவங்க மொபைலில் வாங்கி நான் இப்போ போகணும். ஓகேவா, ஸோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னா வாட் ஐ நீட் டு டூ இஸ் தேர் இஸ் எனி திங் ஆப்ஷன் லைக் தட். I want to run through the mobile, laptop, Mac device, whatever it is, wherever it is. இந்த வேர்ல்டு வைடாக நான் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருந்தோ இல்லை வேறு யாரோட மொபைலில் இருந்தோ லேப்டாப்பில் இருந்தோ நான் ஆக்சஸ் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணணும். மேபி ஒரு யூடியூப் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கோடிங் மாதிரியோ இல்லை வந்து நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரியோ. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன இருக்கலாம், ஸோ பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். அதுக்கு என்ன வழி? ஓகே, உங்களோட லோக்கல் ஃபைலில் ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகிருக்கக்கூடிய ஒரு 10 to 20 MB. ஓகே, அவ்வளோதான் இருக்கும். அதிகபட்சம் 100 MBக்குள்ளே தான் இருக்கும், ஈவன் இஃப் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்டையர் எபிலிட்டி கோடிங்குமே ஒரு 30 MB 40 MB தான் வரும், அவ்வளோதான் ப்ராஜெக்ட். ஓகே, தென் ஸோ நான் எப்படி ரன் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இஸ் தேர் இஸ் எனி பாசிபிலிட்டிஸ்? யாருக்கா ஐடியா இருக்கா? ஐ வாண்ட் டு ஓப்பன் இட் இன் another டிவைஸ். ஓப்பனாக சொல்லுங்க, தெரிஞ்சே சொல்லுங்க. கிளவுட்ல அப்லோட் பண்ணிட்டு. ஓகே, கூல், தட்ஸ் ஒன் ஆஃப் த வே. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஜிப் பண்ணி அனுப்புனா உங்கள் சிஸ்டமில் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் இல்லையா? ஐ எம் கரெக்ட்? கரெக்டு தானே? ஓகே, அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டுனா உங்களுக்கு அது ரன் ஆகும் இல்லையா? VS கோட் மூலயமாவோ இல்லை அப்படியே டபுள் கிளிக் பண்ணியோ எப்படியாவது ஓப்பன் பண்ண கற்றுக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு அதை ரன் பண்ணி காமிக்க முடியும், நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் லைஃப் டைமில். ஓகே, தென் இந்த கேஸ் திங்க் அபவுட் திஸ் திங். ஓகே, சைமல்டேனியஸாக 1,00,000 பேர் லாகின் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஒரு QR கொடுக்குறேன், அந்த QR ஸ்கேன் பண்ணால் அப்படியே லாகின் ஆகிடும் டேரெக்டாகவே. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கூகுள் லாகின், GitHub லாகின், ஃபோன் நம்பர் லாகின். கூகுளில் போயிட்டு எபிலிட்டி கோடிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வரும் இல்லையா? ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்கே எபிலிட்டி கோடிங்காக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண முடியும், அதை கிளிக் பண்ணி என்னால் உள்ள போர்ட்டலாக லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, வேர்ல்டு வைடாக யூசர்ஸ் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது பப்ளிக்காக? அதுவும் இட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது பப்ளிக்காக ஷேர் பண்ணிங்கன்னா டேட்டா திருடு போயிடும். ஓகேவா, சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கணும், உங்களோட ஃபைல்ஸை யாரும் திருடக்கூடாது, ஆனால் அதை ஆக்சஸ் மட்டும் பண்ணணும். ஓகேவா, ஸோ தேர் இஸ் த வே. ஓகே, தேர் இஸ் த வே, கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க HTML CSS ஃபைலை நான் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா, நிறையா ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து ஹோஸ்டிங் ஆரம்பிக்குது. டொமைன் அப்படின்னு இருக்கு, DNS அப்படின்ட்டு. இந்த டொமைன் DNS ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ எனக்குன்னு ஒரு பர்டிகுலர் நேம் வாங்கிக்கிறேன். ஒரு 1000 ரூபா கொடுத்து வருஷம் 1000 ரூபா கட்டணும். ability.com, abilityfusion.com, ஸோ abilitycoding.com, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தோன்னா youtube.com, facebook.com நான் ஒரு டொமைன் வாங்கிப்பேன். ஓகேவா, ஸோ அந்த டொமைனை வாங்கிட்டு தென் என்னோட HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நான் என்ன பண்ணுவேன், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிப்பேன் அவங்ககிட்ட. இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேயும் நான் அதை பண்ண முடியும். இப்போ என் கம்ப்யூட்டர் ஆனில் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன், என் கம்ப்யூட்டரில் HTML CSS JS ஃபைல் இருக்குது. நான் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க்குள்ளே வாங்க, அந்த லிங்க்கை வந்தீங்கன்னா என்னோட வெப்சைட் பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் என் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டாலோ இல்லை எனக்கு இன்டர்நெட் ஆஃப் ஆனாலோ இல்லை எனக்கு கரண்ட் கட் ஆகிட்டாலோ அந்த லிங்க் கட் ஆகிடும். ஓகேவா, தென் இட் ஒன்ட் ஒர்க். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதை தான் சர்வர் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ப்ரோ நான் வந்து சொந்தமாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அப்போ வெப்சைட்டை அந்த கம்ப்யூட்டருக்கு நான் கரண்ட்டும் ஸோ இன்டர்நெட்டும் கொடுத்துட்டுனா அதையே நான் ஹோஸ்டிங் ப்ரொவைடராக யூஸ் பண்ணிக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அன்லஸ் உங்கள் லேப்டாப் வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஆகிற வரைக்குமோ இல்லை இன்டர்நெட் கிடைக்காம ஸ்டக் ஆகிற வரைக்குமோ அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த க்ளவுட் ப்ரொவைடர் வந்தாங்க. இந்த க்ளவுட் என்ன பண்ணுவாங்கன்னா AWS மாதிரி, Azure மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ரியலி ரொம்ப ஹியூஜ் கம்ப்யூட்டர். அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க மாத வாடகைக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, நான் மாதம் 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், 3000 ரூபா தரேன். நீங்கள் கொடுக்குற அந்த வாடகையை பொறுத்து அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ திங்க் அபவுட் திஸ் திங். அந்த கம்ப்யூட்டரை நான் வாங்கிட்டேன், மாதம் ஒரு 500 ரூபா கொடுத்தேன், வாடகைக்கு நான் வாங்கியிருக்கேன், அது வாடகைக்கு தான். ஓகேவா, ஸோ கொடுக்கலன்னா சைட் ஒர்க் ஆகாது. ஸோ
ஸோ வாடகைக்கு நான் வாங்கிட்டு அதில் HTML CSS JavaScript ஃபைலை நான் வச்சுட்டு அதில் நான் என்ன பண்ணிட்டேன், லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் ரன்னும் பண்ணிட்டேன் அதை. ஓகேவா, ரன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்ற மாதிரி லோக்கல் லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை நம்ம என்ன பண்ணலாம், லோக்கலில் ஷேர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா, ஒரு கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் லோக்கலில் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்டர்நெட் மூலயமா வேர்ல்டு வைடா அப்படின்னும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அந்த டொமைன் ஒரு நேம் வாங்கணும் இல்லையா, abilitycoding.com அந்த மாதிரி உங்கள் பேரில் தாரணி.com பரத்.comன்ட்டு அந்த நேமை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்கின நேம் வாங்க சொல்ல ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டையும் அந்த நேம் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ என்ன பண்ணுங்கள், யாராச்சும் வந்து கூகுளில் இந்த மாதிரி என் நேம் வச்சு சர்ச் பண்ணால், ஓகேவா, தாரணி.comனு என்ன பண்ணுங்கள், இந்த லோக்கலில் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா HTML CSS JS நான் வாங்கின க்ளவுட் வாடகைக்கு வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கிட்ட வரணும் அப்படின்றத ஒரு கான்ஃபிகரேஷன் மாதிரி போடுவோம். ஓகேவா, அந்த கான்ஃபிகரேஷன் தான் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ டெப்ளாய்மெண்ட் வர சொல்ல நீங்களுமே அதை கற்றுப்பீங்க. ஓகேவா, அதை கற்றுக் கொடுப்பேன். தென் இதனால என்ன ஆகும்னா, உங்களோட HTML JavaScript CSS ஃபைல்ஸை வேர்ல்டு வைடாக யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ தட்ஸ் வை இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு எபிலிட்டி ஸ்பேஸ் கோடிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இங்கே எடுத்துகிட்ட பாருங்கள். ஓகேவா, எபிலிட்டி கோடிங் வருதா, ஃபஸ்ட்டு வந்தவொடனே அதுதான். ஓகே, தென் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு உள்ளே போகுது. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யூடியூபாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஓகேவா, இனிக்குவா ஒரு நேம் வாங்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஹோஸ்டிங் பண்ண முடியும். ஓகே, உங்களாலையும் பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ன்றதோட அட் த எண்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்னும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ இதை லைவாக பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஐம் கேரண்டி ஃபார் தட். தென் ஸோ இதுக்கும் இந்த டாமுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம், எதுக்காக இதை வந்து இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் என்னோட HTML CSS JavaScript நான் அங்கே வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு க்ளவுட் வாங்கி வாடகைக்கு வாங்கி ஒரு நேமை போட்டால் வந்துடும், நான் வச்சுட்டேன். இப்போ நேமை போட்டால் நான் கிளிக் பண்ணுவேன், இந்த இடத்துல போயிட்டு எபிலிட்டி கோடிங் நான் சர்ச் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட இதுதான் ஒரு லிங்க், என்னோட நேம் DNS டொமைன் நேம் சர்வீஸ்னு. இப்போ இதை கிளிக் பண்ண சொல்ல வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் பேஜ் போயிட்டு, ஓகே, ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட் பேஜ் வரும் கீழே. ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது டெவலப்பர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு நெட்வொர்க்னு ஒரு டேப் இருக்கும். ஓகேவா, நெட்வொர்க்னு ஒரு டேப் இருக்கும். அந்த நெட்வொர்க் டேப் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட ஆல்னு கொடுக்கலாம், இல்லை டாக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை CSS HTML கொடுக்கலாம். நான் ஆல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆல்னு கொடுத்துட்டு இப்போ இந்த எபிலிட்டி கோடிங்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி கோடிங்கோட மொத்த சோர்ஸ் ஃபைல், எபிலிட்டி கோடிங்கோட இமேஜ் இங்கே பாருங்கள், எபிலிட்டி கோடிங்கோட லோகோ ஒன்றும் இல்லை. இது எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு ஹெட்டர்ஸில் அந்த லோகோவோட லிங்க் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அந்த லோகோ அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களால் அந்த லோகோ மட்டும் இல்லை, மொத்தமாக இங்கே பாருங்கள், அந்த பேஜில் இருக்க ஒட்டுமொத்த ஜாவா லோகோ, ரியாக்ட் லோகோ, ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்போ JavaScript இங்கே பாருங்கள், ரெஸ்பான்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கோடிங்கோட JavaScript ஃபைலு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல dom.jsன்னு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு JavaScript ஃபைலு, இதுவும் ஒரு JavaScript ஃபைலு. தென் இந்த இடத்துல சோர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ எபிலிட்டி கோடிங்கோட ஃபுல் சோர்ஸ் கோடே அவைலபிளாக இருக்கும். ஆனால் இதை கம்ப்ரஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல லோகோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள், HTML CSS JavaScript இதெல்லாம் லோகோ. இந்த லோகோலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ஹைட் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், மற்ற HTML CSSலாம் ஃபுல் கோடு, அதாவது நம்மளோட சைட்டோட ஃபுல் சோர்ஸ் கோடுமே இந்த இடத்துக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, கம்ப்ளீட்டாக. ஸோ இது லோகோஸு, ஆசட்ஸு இந்த இடத்துல பாருங்கள், இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட இண்டெக்ஸை, தென் நம்மளோட மேனிஃபெஸ்ட் ஃபைலு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காகனா இங்கே பாருங்கள், ஷார்ட் நேம், சைட் நேம், ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா, நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இது என்னென்னா இந்த நெட்வொர்க் மூலயமா நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே ஒரு கம்ப்யூட்டர் நான் சொன்னேன் இல்லையா, வாடகைக்கு வாங்கினேன் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன், அதனால் ஹோம் பேஜோட டேட்டா மட்டும். ஸோ இப்போ 1200 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 1000 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1000 பேஜில் பேஜில் தான் இருக்கேன் நான், ஹோம் பேஜில். அப்போ அந்த ஒரு பேஜோட HTML CSS JS மட்டும் எனக்கு வரும். ஓகேவா, ஸோ வந்துட்டு எங்கே ப்ரோ லோட் ஆகும், வருது, லோட் ஆகுது. லோட் ஆனோடனே அப்படி ஃப்ரண்ட் எண்டில் டேரெக்டாக வந்துருமா உங்கள் டிஸ்பிளேல, கிடையாது. DOM அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், HTML போகலாம். ஸோ HTML இன்ட்ரோடக்ஷனே நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ DOM ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ட்டு. ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 சைல்டு இருக்கும், ஒன்று ஹெட்டு, ஒன்று வந்து பாடி. ஓகேவா, ஸோ
ஹெட்டில் ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் தட் மீன் உங்களோட சைட்டுக்கு தேவையான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்கள் வெப்சைட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் வெப்சைட் பேர், உங்கள் வெப்சைட் கீவேர்டு, ஓகேவா. தென் உங்கள் வெப்சைட்டோட எக்ஸ்டர்னல் லிங்க், ஜாவாஸ்கிரிப்டோட லிங்க்கு, சிஎஸ்எஸோட லிங்க்கு, ஸோ எல்லாமே இருக்கும், ஓகேவா. தென் பாடியில் நீங்கள் கண்ணால் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, ஸோ பட்டன்ஸு, எவ்ரி திங், மோஷன்ஸ், அனிமேஷன்ஸ், எவ்ரி திங் என்ன பாடி, ஓகேவா. ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும், ஓகேவா. அது கீழே சைல்டு ஆர்கிடெக்சர் போயிட்டே இருக்கும். இப்போ சைட் பார் இருக்குன்னா சைட் பாரில் எத்தனை சைல்டு இருக்கும்? நிறைய சைல்டு இருக்குது. அப்போ அத்தனை டிவ் இருக்கும், ஓகேவா. ஸோ டிவுக்குள்ளே டிவுக்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே திரும்பி அகெயின் டிவுக்குள்ளே பேராகிராஃப், அந்த மாதிரி என்ன பண்ணும்? பேரண்ட்டு சைல்டுன்ட்டு அப்படியே என்ன போயிட்டுருக்கும்? இந்த கான்ஃபிகரேஷன் போயிட்டுருக்கும். இதை தான் டாம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ ப்ரௌசர் டாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னா நம்ம ஓன் சிஸ்டமில் நம்ம Node.js என்ன பண்ணுறோம்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் அது ரன் ஆகுது. ஆனால் ப்ரௌசரில் அது தேவையே கிடையாது. பை த டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ரௌசர் குரோமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் சஃபாரியாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ எந்த ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல, பிரேவ், வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ரௌசர்லேயே ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான ப்ரௌசர் என்விரான்மெண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ உங்ககிட்ட வாடகை வாங்கினீங்களே அந்த கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் டேரெக்டாக ரன் ஆகும், ஓகேவா. ஸோ டேரெக்டாக ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த டோமில் இருக்க ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இங்கே கிராஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை ஹோவர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மெமரி யூசேஜ் 85 MB அப்படின்னு காமிக்குது, ஓகேவா. அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்து 85 MB யூசேஜை எடுத்துக்குது மெமரி. எதோட மெமரினா என்னோட ரேமோட மெமரி, நம்மளோட சிஸ்டமில் இருக்க ரேமோட மெமரி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்க் மேனேஜரில் குரோம் அப்படின்னு இருக்கும். நான் ஜூம் பண்ண முடியாது. குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெமரி, CPU மெமரின்னு இருக்கும். குரோம் மட்டுமே 1 GB கிட்ட எடுத்துக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணோம்? இந்த பர்டிகுலர் வெப்சைட் எனக்கு கன்சிடர் பண்ணும், ஓகேவா. கன்சியூம் பண்ணும் மெமரியை. கன்சியூம் பண்ணி இப்போ அங்கேருந்து வர மெமரி தான் இது, ஓகேவா. இந்த சைட்டை ஒட்டுமொத்த குரோமோட மெமரி, இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கான மெமரி, அங்கே இருக்க வந்து வர HTML CSS ஜாவாஸ்கிரிப்டோட மெமரி. இதை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெமரி தேவை, அந்தோட மெமரி. அப்போ இந்த சைட் ரன் ஆகிறதுக்கு, இந்த ஒரு சைட், இந்த ஒரு டேப் ரன் ஆகிறதுக்கு எனக்கு 85 MB என்னோட ரேம் எடுத்துக்குது, ஓகேவா. அப்போ அங்கேருந்து வர HTML CSS எனக்கு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில், ஓகேவா, டாம் ஸ்ட்ரக்சரில் எனக்கு என்ன ஆகும்? கிரியேட் ஆகும், ஓகேவா. இந்த கேஸ் கன்சிடர் பண்ணுங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த பேராகிராஃப் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பாடியில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் HTML எலமெண்ட்ஸ் போகிறேன், அந்த இடத்துக்கிட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்குது கோடு பார்க்க, ஓகேவா. ஆனால் கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, பார்த்தீங்களா. அப்படி பார்க்க சொல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்குள்ளே நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன்? நிறைய சைல்டு போட்டு வச்சிருப்பேன். HTML இன்ட்ரோடக்ஷன், HTML எலமெண்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ், ஃபார்மேட்டிங், சைட்டேஷன். நான் எதை கிளிக் பண்ணுறனோ அந்த பேஜுக்கு போக சொல்ல அப்போ அங்கே மல்டிபிள் என்ன வச்சிருக்கேன்? டிவிஷன்ஸ் வச்சிருப்பேன். அப்போ அந்தந்த டிவிஷனை கிளிக் பண்ண சொல்ல அந்தந்த டிவிஷன் எனக்கு அப்படி ஓப்பன் ஆகிட்டே போகும், ஓகேவா. கதவு மாதிரி தான், ஓகேவா. ஹாலுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு மெயின் டோர் ஹோம் பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நான் பெட்ரூம்குள்ளே போகலாம், கிச்சன் போகலாம், அட்டாச் பாத்ரூம் போகலாம், ஓகேவா. தென் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டோராக ஓப்பன் பண்ணி அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் போவோம். திரும்பி அதே மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்லேயே வருவோம், ஓகேவா, வெளில வர சொல்ல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாம் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. இதுதான் ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு HTML CSS நீங்கள் கோட் அடிக்கிறீங்க, ஓகேப்பா. அந்த கோடை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கேருந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் அமெரிக்காவில் இருங்க, நத்திங் டு ப்ராப்ளம், ஓகே. ஸோ அதை பற்றி வரி கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியில் இருங்க, ஸோ இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்கும், ஓகேவா, அங்கெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த சைட்டை உங்களோட HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை என்னால் என்ன பண்ண முடியும்? அப்படியே கேட்ச் பண்ணி என்னோட ப்ரௌசரில் லோட் பண்ண முடியும். அதன் மூலயமா நான் என்ன பண்ண முடியும்? நெட்ஃப்ளிக்ஸையோ, அமேசானையோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ என்னால் என்ன பண்ண முடியும்? லைவாக என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்களும் இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாடகை கம்ப்யூட்டரோ இல்லை சொந்த கம்ப்யூட்டரோ வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்க? ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டொமைன் நேம் IP அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அது ஒரு IP அட்ரஸ் தான், ஓகேவா. ஸோ IP அட்ரஸ்னால் இட்ஸ் அட்ரஸ் லிட்டரலி, இல்லையா. நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா. இப்போ மாரியம்மன் கோவில் தெரு நம்பர் 19 கனிஷ்டப்பாக்கம், பண்ருட்டி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, ஓகேவா. அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் பெட்ரூமில், ஓகே. தென் இப்படி இந்த அட்ரஸ் வந்தீங்கன்னா இப்போ நான் என்ன பார்க்கலாம், ஓகேவா. தென் அதே மாதிரி அங்கே ஒரு குட்டி பர்டிகுலர் IP அட்ரஸ் இருக்கும். IP அட்ரஸ்னா ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த IP அட்ரஸ்க்குள்ளே நம்ம போனோன்னா என்ன நடக்கும்னா, அந்த IP அட்ரஸ்க்குள்ளே தான் இந்த டொமைன் நேம் இருப்பாங்க, ஓகேவா. அவங்க இருப்பாங்க, இன்னார் இருப்பார். ஸோ போக சொல்ல நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். WWனா என்ன, வேர்ல்டு வைடு வெப்னா என்ன, HTTPSனா என்ன. ஸோ இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி WWனா வேர்ல்டு வைடு வெப். உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, மொபைலு, ஸ்மார்ட் வாட்ச், வாட் எவர் த டிவைஸ், இட்ஸ் கன்சூமிங் த இன்டர்நெட், ஓகேவா. ஸோ அந்த டிவைஸ் கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஓகேவா. கண்டிப்பாக முடியும்.
ஸோ அமெரிக்காவில் ஒருத்தர் ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்காரு, என்னால் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா, அதுக்கான ஆக்சஸ் கீ பாயிண்ட் கிடைச்சா என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா, லிட்டரலி யூ கேன் ஏபிள் டு டூ தட். ஓகே, ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த கேஸ் டாமில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சுட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன், ஹோம் பேஜ் இருக்குது, நான் வேறு ஏதோ பேஜை கிளிக் பண்ண ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன் ப்ரோ, அப்போ வந்து வேறு பேஜ் போயிடுது ப்ரோ, அப்போ என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் க்ரோமில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மேபி கேட்சி அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் பேஜை வந்து பார்த்தோன்னா இப்போ லோட் ஆகாது. பார்த்தீங்களா, HTML இன்ட்ரோடக்ஷன் லோட் ஆகலை, HTML எலமெண்ட்ஸும் லோட் ஆகலை, அட்ரிபியூட்ஸ் லோட் ஆகுது, ஃபார்மேட்டிங் லோட் ஆகலை, கொட்டேஷன் லோட் ஆகுது, கமெண்ட்ஸ் லோட் ஆகுது, கிளாஸஸ் அண்ட் ஐடி லோட் ஆகுது. அப்படியே நான் ரிவர்ஸில் போனேன்னா எனக்கு எந்த பேஜுமே லோட் ஆகாது. பார்த்தீங்களா, என்ன காரணம்னா ஆல்ரெடி அங்கே HTML CSS JavaScript என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கும். அப்போ என்னோட மெமரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி 85 இருந்ததா, இப்போ வந்து பார்த்தோன்னா 89 இருக்குது. ஓகே, 89.7. ஸோ 4 MB அதிகமாக இருக்குது, 4 பேஜுக்கு 6 பேஜுக்கு. ஓகேவா, ஸோ அப்படின்றப்ப இது வந்து அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இல்லை, இதை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மெமரியும் இல்லையா, ஸோ அதுவுமே எடுத்துக்கும். ஸோ அப்போ புதுசாக ஒரு இதுக்கு நான் போக சொல்ல திரும்பி எனக்கு லோடிங் இருக்கும். லோடிங் இருக்கா? அப்போ அந்த லோடிங் தான் எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ அங்கே இருக்க கம்ப்யூட்டர், இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் சிங்கப்பூரில் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் எனக்கு HTML CSS டேட்டா ட்ராவல் ஆகிட்டு இன்டர்நெட் மூலமா எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா, நான் ஜியோ ஃபைபர் வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஏதோ வந்து இன்டர்நெட் இருக்கும், அவங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க தெரில, ஹோஸ்டிங் ப்ரொவைடர், அங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலிமா இங்கே இன்டர்நெட் வழியாக எனக்கு வருது. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இந்த கதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த JavaScript DOM. ஓகேவா, இந்த டோமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் நான் உங்களுக்கு DOM எடுத்தேன்னா நான் முட்டாள். ஓகேவா, ரியலி அந்த மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கான்செப்ட்குள்ளே உள்ளே வரலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, உள்ள கான்செப்ட்குள்ளே வரலாம். ஆக்சஸிங் எலமெண்ட் பை ஐடி. ஓகேவா, இந்த டாமில் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் நோடை ஆக்சஸ் பண்ண முடியும். வாட் இஸ் மீன் பை நோடு? ஓகேவா, அந்த பேரண்ட் ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தோம். HTML கீழே பாடிக்கு கீழே 2 சைல்டு. ஓகேவா, மொதல் சைல்டில் சைட் பாரும், 2வது சைல்டில் ஹோமும் வச்சுருப்பேன், 3வது சைல்டில் நேவ் பார் வச்சுருப்பேன், 4வது சைல்டில் ஃபூட்டர் வச்சுருப்பேன், 5வது சைல்டு. ஸோ இங்கே அந்த மெத்தட்ஸ் மூலமா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த நோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எப்படின்றத லைவாக பண்ணி காமிக்கிறேன். யூ கேன் ஆக்சஸ் யுவர் எலமெண்ட் இன் அ DOM யூசிங் த ஐடி அட்ரிபியூட். அப்போ புதுசாக ஒரு ட்ரீ கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வர சொல்ல ஒரு ட்ரீ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கிளையில் சைட் பார் இருக்குது, ஒரு கிளையில் வந்து நேவ் பார் இருக்குது, ஒரு கிளையில் வந்து ஃபூட்டர் இருக்குது, இன்னொரு கிளையில் வந்து இந்த சைடில் பார்க்குற ஆட் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், சைட் பார் இது, மேலே இருக்கிறது நேவ் பாரு, ஸோ சைடில் இருக்கிறது ஆடு, ஸோ கீழே இருக்கிறது ஃபூட்ரு, அப்படியே ரொம்ப கீழே வந்தீங்கன்னா ஃபூட்ரு. ஓகேவா, இப்போ நான் வேறு பேஜுக்கு நான் மாறுறேன். ஓகேவா, அதே சைட் பார் தான், அதே நேவ் பார் தான், அதே ஆடு தான், ஸோ அதே ஃபூட்ரு தான், ஒன்லி உள்ளே இருக்க அந்த கண்டென்ட் மட்டும் தான் வேறு இல்லையா, ஒன்லி உள்ளே இருக்க அந்த கண்டென்ட் மட்டும் தான் வேறு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ மொத்த ட்ரீயும் அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா, தூக்கி இடைய வச்சுட்டு புதுசாக ஒரு ட்ரீயை உருவாக்குவேன். ஓகேவா, உருவாக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த இடத்துக்கிட்ட அங்கே இருந்த சைட் பாரு, நேவ் பாரு, ஃபூட்டரு, ஆடு, கீழே இருந்தது எல்லாமே இருக்கும். நடுவில் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், வேறு கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் ட்ரீயுமே அப்படி எடுத்து பிடுங்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் வேறு ஒரு பேஜ் போகிறேன், இந்த இடத்துக்கிட்ட ரீலோட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ரீலோட் பட்டன் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ரீலோட் ஆச்சா? இங்கே ரீலோட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், விர்ச்சுவல் DOM அப்படின்னு சொல்லுவோம் ரியாக்டை. ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ட்ரீமே ஓல்டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்கு இல்லையா, எந்த டெக்னாலஜி வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு பேஜ் போகிறீங்கன்னா மேலே ரிஃப்ரெஷ் பட்டன் ஆகும் வேறு ஒரு பேஜ்க்கு. இது என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி நான் என்ன இருக்குது 5 கலர் இருக்குது, ஒன்று சைட் பாரு, ஒன்று வந்து நேவ் பாரு, நேவ் பாரில் 2 நேவ் பார் இருக்குது, மேலே இருக்க ஒரு நேவ் பார், கீழே இருக்க மெனு பார்னு சொல்லுவோம். இது இருக்கு இல்லையா, இது வந்து மெனு பார், இது இருக்கு இல்லையா, இது வந்து மெனு பார். ஸோ இதில் நிறைய மெனுஸ் இருக்கும். 2 நேவ் பாரா, மேலே ஒரு நேவ் பார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேவ் பாரு, அடுத்து வந்து ஒரு மெனு பாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, ரைட் சைடில் ஆடு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபூட்டர். மொத்தம் 5 கிளை இருக்குது. ஓகேவா, 2 நேவ் பாரு, ஒரு சைட் பாரு, 3 ஆச்சா, ஆடு, ஃபூட்டர், 5 கிளை இருக்குது. ஓகேவா, அது இல்லாமல் 6வதாக ஒரு கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நேவ் பாரை ஒரே நேவ் பாராக கன்சிடர் பண்ணிக்கலாம். மொத்தமாக 5 கிளை, ஒன்று வந்து நேவ் பாரு, ஒன்று வந்து சைட் பாரு, ஒன்று வந்து ஃபூட்டரு, ஒன்று வந்து ரைட் சைடு பார் ஆடு இருக்கு இல்லையா அது.
நடுவில் இருக்கு இல்லையா, அதான் கட்டை விரல். 5ஆவதாக இருக்க கண்டென்ட் மொத்தமாக. அப்போ என் கட்டை விரலை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த கேஸ் நான் வேறு ஒரு ஃபைல் போகிறேன்னா மற்ற 4மே சேம் தான். ஸோ ஆனால் அந்த கட்டை விரல் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த கேஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா, ஸோ நான் என்டையர் கையுமே வேரோட பிடுங்கி அப்படியே, ஓகேவா, என்டையர் மரத்தையுமே வேரோட பிடுங்கி கலாசிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உருவாக்கணும்னா ஸோ எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணும்? அதே இப்போ 85 MBயில் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டேபு. ஓகேவா? மேபி ஒரு 2 MB கன்சியூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா, உங்களோட டேட்டா, இன்டர்நெட்டோட டேட்டா. ஓகேவா? தென் உங்களோட சிஸ்டமில் கண்டிப்பாக ஒரு மெமரி கன்சியூம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மெமரி கன்சப்ஷன்ஸ் ஓவராக இருக்கும். ஓகேவா? சீக்கிரமாக உங்கள் டேட்டா தீர்ந்து போயிடும். ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த மரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி, ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு கட்டை விரலை எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸோ அங்கே இருக்க ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு என்னோடய கண்டென்ட்டை மாற்றி வைக்கிறேன். ஸோ இந்த மாற்றி வைக்கிறது மூலிமா எனக்கு என்ன பண்ண முடியும்னா, பேஜ் ரீலோடே ஆகாமல், ஓகேவா, எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், HTML இந்த இடத்துக்கிட்ட பாடி இருக்குது. பாடியில் டேரெக்டாக எத்தனை சைல்டு இருக்காங்க பாடிக்கு? ஒரு பேராகிராஃபு, ஒரு டிப்பு இல்லையா, 2 சைல்டு. ஓகேவா? நான் டிவ்வை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் டிவ்வை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், சூர்யா இமேஜ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃபில் நான் ஸ்ட்ராங்கை கிளிக் பண்ணால், இந்த ஸ்ட்ராங்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராங்குன்ற பட்டனை என்ன பண்ணிங்க, சூர்யான்னு வச்சுக்கோங்க, ஹலோ வேர்ல்டுன்ற பட்டனை விஜய்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டிவ்வில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் மாறணும். ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ராங்கை கிளிக் பண்ண சொல்ல, தட் மீன் சூர்யாவை கிளிக் பண்ண சொல்ல இங்கே சூர்யா இமேஜ் வரணும். தென் இந்த இடத்துக்கிட்ட ஸோ விஜய் இருக்குது. ஓகேவா? ஸோ விஜய்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்ல இந்த டிவ்வுக்குள்ளே இருக்க ஒரு இமேஜ் வந்து விஜய் இமேஜாக மாறணும். அப்போ இந்த இடத்துக்கு தான் மாற்றம் வரப்போகுது. ஸோ அதுக்காக இந்த என்டையர் HTML அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணனா அவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா, இது ஒரு நோடு. ஓகேவா? ரியாக்ட் இப்படி தான் வேலை செய்யும். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி வேலை செய்யாது. என்டையராகவே இந்த HTML CSS ஹெட்டு பாடி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணும். ஓகேவா? தென் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டிவ் இருக்கு இல்லையா, அதை நோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த டிவ் இந்த கட்டவரல் கணுவு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தானே கட் பண்ணி எடுக்க முடியும் என்னால். ஸோ நார்மலாக எடுக்க முடியாது இல்லையா. அப்போ ஒரு கிளைனா அந்த கிளை எங்கே எண்ட் ஆகுதோ, ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த இடத்த தான் கட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ இதான் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நோடுக்குள்ளே இருக்க ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்டையர் HTML டாக்குமெண்ட்டையும் நான் எரேஸ் பண்ணனா, என்டையர் டோமையும் நான் ரீக்ரியேட் பண்ணனா, இட் கன்சியூம் த மெமரி அண்ட் ஆல்சோ த டேட்டா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட அந்த டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவ்வை மட்டும் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறேன், ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த இமேஜை மட்டும் அப்படியே எடுத்து வேறு இமேஜை, அந்த இடத்துல சூர்யா இமேஜை எடுத்துகிட்டு விஜய் இமேஜை போட்டுட்டு அந்த ஃப்ரீஸ் அப்படியே அன்ஹோல்டு பண்ணனா எப்பயும் போல் அந்த வெப்சைட் அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வெப்சைட் ரீலோடே ஆகாது. நம்ம சைட்டில் எங்கேயுமே வெப்சைட் ரீலோட் ஆகாது. சைட் பாரில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் வெப்சைட் ரீலோட் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்சைட் ரீலோட் ஆகாது. ஆனால் இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான HTML CSS மட்டும் பேக்கெண்ட்லேருந்து வரும். அதாவது சிங்கப்பூரில் ஹோஸ்ட் ஆகிருக்க அந்த சர்வர்லேருந்து வரும். ஓகேவா? ரீலோட் ஆகும், ஆனால் ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா ரீலோட் ஆகாது. ஸோ என்டையர் சைட்டுமே டெலீட் ஆகிட்டு ரீலோட் ஆகாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும், ஸோ அது கொஞ்சமான டேட்டா தானே, அவ்வளோ லோட் ஆகாமல் அந்த கொஞ்சமான டேட்டாவை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அந்த விரலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிட்டரலி கழட்டி மாட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஹெட்செட்டில் இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கழட்டி தூக்கி போட்டு வேறு கலரில் வாங்கி மாட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போல்டு நெட்டை திருகி கழட்டுற மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் CSS போகிறேன். CSS போக சொல்ல எனக்கு எல்லாம் எதெல்லாம் லோட் ஆச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் பூட்ஸ்டாப் போகிறேன், CSS போகிறேன், நேவ் பார் அப்படியே தான் இருக்கும், ஃபூட்ரு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த சைட் பார் எனக்கு லோட் ஆச்சா, அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த 2 விரல் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே கண்டிஷன் தான், ஒரு பர்டிகுலர் நோடு ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டாம் அப்படின்னு சொல்லுவோம், டாம் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதால நம்மளால் என்ன பண்ண முடியும், மெமரி கன்சியூம்ஸை தடுக்க முடியும். ப்ரோ ஒரு சைட் இருக்குது ப்ரோ, அதுக்குள்ளே போனாலே வளன்னு அப்படி இழுக்குது ப்ரோ நெட்டை. ஓகேவா? ஒரு சில சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உள்ளே போனாலே இன்டர்நெட் அப்படி வலிச்சு கடாசிடும், டக்குன்னு இழுத்துடும். ஓகேவா? ஸோ ஜூமாக இருக்கலாம். ஜூம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெட்டு எடுக்கும் இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கூகுள் மீட் வந்து ரொம்ப லோவாக கன்சியூம் பண்ணும், ரொம்ப லோவாக கன்சியூம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த சைட் என்ன டெக்னாலஜியில் மேடாக இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா கன்சப்ஷன் அண்ட் மெமரி கன்சப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்பில் விளையாடலாம், ஒரு சில லேப்டாப்பில் விளையாட முடியாது, ஒரு சில லேப்டாப்பில் டவுன்லோடே பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது.
ஓகேவா. தென் இன்னும் ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. தென் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஈவன் என்னோட லேப்டாப் என்னோட பிசியில் கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். ஈவன் இஃப் இட் இஸ் i9 32 GB RAM, ஈவன் இஃப் இட் இஸ் 2 lakhs பிசினா கூட ஐ கான்ட் ஏபிள் டு இன்ஸ்டால். ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைப்ரிடான கேம்ஸ்லாம் இருக்குது. ஒன்றுமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் ரன் ஆகிற கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கன்சப்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட. அது 1 கேபியாக இருந்தாலும் சரி தான். ஓகேவா. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் இந்த நம்ம கோட் பண்ண கற்றுக்கிட்டோம். கோட் ஆப்டிமைசேஷனாக இல்லைனா ஒரே அவுட்புட்டை என்னால் ஃபார் லூப் வச்சும் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ 100 டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 வாட்டி நான் கன்சோல் போட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஒரே ஃபார் லூப்பை ஒரே லைனில் போட்டு நான் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா. விச் கன்சியூம் த மோஸ்ட் மெமரி பை யூசிங் த ஃபார் லூப் இல்லையா. ஸோ அப்போ அந்த மெத்தடை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்லாம் நடத்துவோம். ஓகேவா. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதை பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த டாமில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம டேரெக்டாக பண்ண முடியுமா? ஓகேவா. நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் இந்த மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ற இந்த மெத்தட்ஸ் இருக்குது. இந்த டாம் மேனிப்புலேஷன்ஸில் இந்த மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு சில மெத்தட்ஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஒரு சில மெத்தட்ஸ் நீங்களாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு மெத்தடு. ஓகேவா. நல்லா பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ ஒரு h1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஹெட்டிங் இதுக்கு ஐடி கொடுக்குறேன். ஐடி அப்படின்னா கிளாஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கிளாஸ் ஐடினா ஐடின்ற பாருங்கள். ஐடி வந்து ஆக்சஸ் ஆப்ரேட்டர். தென் ஐடி எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஹேஷ் போட்டு. ஓகேவா. ஐடி அப்படி இல்லைன்னா கிளாஸ், இது 2 தான் இருக்குது. ஓகேவா. மோஸ்ட்லி அதை தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட்டால் எலமெண்ட் செலக்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஐடி. ஓகேவா. ஸோ எதாவது செலக்ட் பண்ணுறா யூனிக்யூவாக இருக்கும், அதுதான். ஓகேவா. இந்த ஐடி வந்து யூனிக்யூ செலக்டர், கிளாஸ்ன்றது காமன் செலக்டர், மொத்தமாக செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஈக்குவல் டு மை ஹெட்டிங் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐடியை நான் கால் பண்ண சொல்ல எனக்கு இந்த ஹெட்டிங் கால் ஆகும். கரெக்டாக அதை கால் பண்ணி என்னென்னா இந்த ஹெட்டிங்கோட கலரை சேஞ்ச் பண்ண முடியும், என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் HTML CSS ஒர்க் ஆகும். இட்ஸ் வெரி பேசிக்ஸ். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதை நான் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஒரு வேரியபிள், ஒரு மெமரி சோர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹெட்டிங்கை நான் மாற்ற போகிறேன். ஏற்கனவே அங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது, அந்த ஹெட்டிங்கை நான் ஏதோ பண்ணி மாற்ற போகிறேன். பட்டனை கிளிக் பண்ணால் மாறும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் மாறும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் வச்சு கூட ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு நார்மலாக ஹாய் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள போனோன்னா ஹாய் வெல்கம் டு எபிலிட்டி கோடிங் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஓடும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் அனிமேஷன்ஸ் கூட பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கான்ஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு மெமரியை நீ ஏதாவது பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக வேரியபிள் வேணும். அப்போ தான் நீ வந்து எதாவது ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா. தென் நான் என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இதை மொத்தமாகவே கால் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஹெட்டிங் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு நேம் ஹெட்டிங்னு வச்சுக்கிட்டேன். டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML தான் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நம்மளோட HTML தான் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றது ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். ஓகேவா. ஸோ ரிசர்வ்டு கீவேர்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் அப்படின்னா அந்த மெத்தடை வச்சு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஐடியை கெட் பண்ண முடியும். இப்போ மை ஹெட்டிங் அப்படின்றது என்னோட ஐடி. இந்த ஐடிக்கு சொந்தக்காரரான ஹெட்டிங் H1. ஓகேவா. அந்த H1 அப்படியே அலாக்கா தூக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த ஹெட்டிங்கை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இந்த ஹெட்டிங்கை நான் கன்சோல் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. ஓகே. ஸோ அப்படியே பார்த்துடலாம் லைவாக. இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்கை நான் லாக் பண்ணுறேன். LOG லாக். சரி இதில் வேலை செய்யாதில்ல. CONSOLE கன்சோல் டாட் லாக். ஷார்ட்கட் வேலை செய்யாது. HEADING ஹெட்டிங். ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட செமிகாலன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டில் கன்சோல். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா நான் லாக் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எப்படி ப்ரோ நீங்கள் இங்கேருந்து லாக் பண்ணதால தான் காமிக்குதானா, கண்டிப்பாக அதனால தான் காமிக்குது. இந்த இடத்துல பாருங்கள். திஸ் இஸ் HEADING ஹெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு ING அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல காலன் கமா பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல தான் வருது. ஓகேவா. திஸ் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த என்டையர் ஹெட்டிங்குமே என்னால் கன்சோல் பண்ண முடியுது. தட் மீன் நான் அதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் அதை என்னால் மாடிஃபையும் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸோ அதுக்குள்ளே இந்த ஹெட்டிங்கில் பாருங்கள் H1ல் என்ன இருக்குன்னா ஓல்டு ஹெட்டிங் அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ
ஸோ அந்த ஹோல்டு ஹெட்டிங்கை ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். ஓகேவா, ஹலோ வேர்ல்டு நான் மாற்ற போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேஷனாக நடக்கும். ஓகேவா, டோன்ட் நத்திங் டு வரி. மேனுவலாக உங்களால் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா, சைட் பார் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன், டபால்னு ஏதோ வேறு ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ஸோ ஏதோ ஒன்று சப்மிட் பண்ணுறேன், எனக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நோட்டிஃபிகேஷன் வருது, எனக்கு மெயிலாம் வருது ப்ரோ. ஓகேவா, நான் தெரியாமல் போயிட்டு அந்த இடத்துல மெயில் ஐடி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன் ப்ரோ, எனக்கு உடனே 4-5 மெயில் அனுப்புகிறேன் ப்ரோ, டெய்லி 4 மெயில் அனுப்புகிறேன் ப்ரோ அப்படின்னுவீங்களா. ஸோ அதெல்லாம் இப்படி தான் நடக்குது. ஓகேவா, தென் அந்த இடத்துல லிசன் பண்ணுவாங்க. நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல ப்ரோ நான் யூடியூப் போனேன், சும்மா தான் ப்ரோ சர்ச் பண்ணேன், அதையே எனக்கு திரும்ப காமிச்சிட்டு இருக்கான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் இல்லையா. ஸோ இது எல்லாமே இப்படி தான் பண்ணுறோம். அதை லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். யூசர்ஸோட ஆக்ஷன்ஸை லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க சர்ச் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறாங்களா, இல்லை வாட்ச் பண்ணுறாங்களா, எவ்வளோ நேரம் எங்கேஜாக இருக்காங்க, எல்லாத்தையும் நம்மளால் லிசன் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்டால். ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட ஈவன் லொக்கேஷன்ஸை கூட எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்டால் எடுக்க முடியும். தென் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஹெட்டிங், இந்த இடத்துக்கிட்ட நான் ஹெட்டிங் கொடுத்தா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்போ இதை விட்டுருங்க, ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த என்டையர் H1 டேக் இருக்கு இல்லையா, ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், இன் பிட்வீன் வி ஹேவ் த கண்டென்ட், ரைட்? அது எல்லாமே இருக்கும். ஓகேவா, அதில் டெக்ஸ்ட் கண்டென்ட், ஓகேவா, டாட், அதாவது அந்த ஹெட்டிங்கை ஒன்றும் பண்ணாது, அதை அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா, அந்த ஹெட்டிங்கை ரீக்ரியேட் பண்ண முடியும், H1 H2 ஆக்க முடியும், டிவ் ஆக்க முடியும், அனிமேஷன் ஓடலாம் அதில் போயிட்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியும். அது அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு உள்ளே இருக்க அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும், இதுவும் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு, அதாவது ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை, அதுக்குள்ளே இருக்க அந்த ஹோல்டு ஹெட்டிங் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் நான் என்ன சொல்கிறேன், ஈக்குவல் டு உள்ளே இருக்கு. இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் என்ன இருக்கும்? இப்போ ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கன்சோல் டாட் லாக் ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் போட்டேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். buddies, ஹலோ, console dot log heading dot text content நான் போட்டேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? என்னமா பிரிண்ட் ஆகும்? ஓல்டு ஹெட்டிங். அப்போ அந்த ஹெட்டிங்னா என்னது? அந்த என்டையர் H1 டேக். அப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட்னா என்னது? அதுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகேவா, அப்போ அந்த டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஓல்டு கண்டென்ட் இருக்குது. ஓல்டு கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஓல்டு கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ அங்கே இருக்க ஓல்டு கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுனா அடுத்த லைனில் நான் கன்சோல் டாட் லாக் போட்டேன்னா ஓகேவா என்ன நடக்கும்? எனக்கு கன்சோல் டாட் லாக் ஹெட்டிங் போட்டேன்னா இட் சேஞ்ச்ட் ஆஸ் அ ஹலோ வேர்ல்டு. தட்ஸ் வை இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒன் செகண்ட், இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பாடியில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓல்டு ஹெட்டிங் தான் இருக்கும். கரெக்ட், ஓல்டு ஹெட்டிங் தான் இருக்கும். இதை நான் கொடுக்க சொல்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹெட்டிங்கில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் எனக்கு என்ன மாறுது? ஹலோ வேர்ல்டாக மாறுது. ஓகேவா, இப்படி தான் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இது சாதாரண ஒரு ஹெட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் டாம். அப்போ ஏதோ ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட ஒரு கிளையை நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே மாற்ற முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக மாற்றுறது. ஆட்டோமேஷனாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, அப்போ ஒரு பேஜ் கிளிக் பண்ண சொல்ல ஹெட்டிங் மாறுது, ஒரு பேஜை கிளிக் பண்ண சொல்ல பேஜே மாறுது. ஓகேவா, ஸோ ஒரு ஏதோ ஒன்று கிளிக் பண்ண சொல்ல சிஎஸ்எஸ்ன்னு கிளிக் பண்ணால் சிஎஸ்எஸ் போகுது, ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணால் ஜாவா ஸ்கிரிப்ட் போகுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம ரியல் டைமாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும்னா ஓகே, புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கோடிங்கை கற்றுக்கவே முடியாது. ஓகேவா, அது எவ்வளோ தான் நீங்கள் முட்டி மோதி படித்தாலும் இட் காண்ட் ஏபிள் டு பி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, அதை புரிஞ்சிக்காமல் படிச்சிங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் சொல்கிறேன், புரியலைன்னா கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், சொல்லித்தரேன் திரும்பியும். ஓகேவா, இது வரைக்கும் நான் சொன்னதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ எல்லாருக்கும் புரியுது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இதை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி கற்றுக்கிட்டா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ரொஃபஷனாக மாற முடியும். ஓகேவா, நார்மலாக நீங்கள் படிக்கிறது கோடிங்கை படிச்சிங்கன்னா எஸ் யூ கேன் ஏபிள் டு பில்டு. ஓகே, ஸோ நார்மலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? அதை பண்ண முடியும். ஓகேவா, இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஓகேவா, ஒரு தோசை ஊற்றுறீங்க, இல்லை ஒரு ஆம்லேட் ஊற்றுறீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் முட்டையை உடச்சி ஊற்றினா ஆம்லேட் ப்ரோ அப்படின்னா எஸ் ஆம்லேட்டு தான். ஆனால் அந்த கடைக்காரன் ஸ்டைலில் பண்ண முடியுமா? அந்த ஆம்லேட்டில் ஹார்ட்டின்லாம் போடுவார். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னா லிட்ரலி யூ காண்ட் ஏபிள் டு டூ. ஓகேவா, ஸோ நைஸாக ஒரு தோசை ஊற்றணும்னா யூ காண்ட் ஏபிள் டு டூ த்ரூ த ப்ராக்டிஸ். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த தோசைன்றது அந்த மாவை தொட்டு பார்த்தாலே தெரியும். ஓகேவா, தோசை வருமா வராதான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அந்த கோடிங்கை நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லிட்டரலி யூ கேன் ஏபிள் டு பில்ட் அ
huge application like a ability coding or else YouTube or else Instagram, WhatsApp, whatever you wish. ஓகே, உங்களோட ஐடியாவை போட்டு உங்களுடைய நாலேஜ் ஸ்கில் டைமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். யூ டோன்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட், யூ டோன்ட் நீட் டு பை 1 lakh PC, you don't need to buy anything. Okay, just 50,000 laptop is enough to create any kind of application. Even you can able to create a WhatsApp, Facebook, whatever it is. You just need to learn the skills. Everything is a கூகுளில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்கில்லை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 yearலையோ 2 yearலையோ லிட்டரலி யூ கேன் ஏபிள் டு பில்ட். ஸோ எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் இந்த எபிலிட்டி கோடிங்கை கிரியேட் பண்ண 1.5 year. ஓகேவா? ஆஸ் அ சோலோ பர்சன், சிங்கிள் பர்சனாகவே. ஓகேவா? லிட்டரலி யூ கேன் ஏபிள் டு பில்ட். ஓகேவா? யூ கேன் ஏபிள் டு பில்ட். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே உட்காந்து 1.5 வருஷமாக க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான். ஓகேவா? அதுலேயே நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். லிட்டரலி உங்களால் முடியும் இல்லையா? சரி, கரெக்டு தான். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஓகேவா, அகைன் அந்த கொஸ்டின் கேளுங்க. இந்த டைட்டில் வந்து நாம H1லயே மாத்திட்டு போயிருக்கலாமே ப்ரோ, இந்த மாதிரி ஐடியெல்லாம் கொடுத்து JavaScriptல மாத்திருக்கலாம். ஓகே, கூல். ஓகேவா? ஸோ டேரெக்டாக H1 மாற்றிடலாமா ப்ரோ? நான் எதுக்கு டைனமிக்காக மாற்றணும், ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டு போகலாமா? ஸ்டாட்டிக்காக நீங்கள் மாற்றலாம். ஓகேவா? ஸோ கன்சிடர் சம் அப்ளிகேஷன். ஓகேவா? யூடியூப்பில் போயிட்டு உங்களோட ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. அந்த இடத்துக்கிட்ட எப்பயுமே யூடியூப்னே இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் நேம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் லாகின் பண்ணால் வெல்கம் யூடியூப்னு காமிக்கும். வெல்கம் தனிகை வேளான்னு காமிக்காது, வெல்கம் சரண் காமிக்காது, வெல்கம் விஜய்னு காமிக்காது. அது ஒரு ஹெட்டிங், அது ஒரு பேராகிராஃப். அது ஒரு H1 இருக்கலாம், H3 இருக்கலாம், H6 இருக்கலாம். ஸோ யார் லாகின் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து டேட்டா பேஸ்லேருந்து டைனமிக்காக இதை எடுத்து மாற்றணும். அதை மாற்றியே ஆகணும். அது இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும். ஓகேவா? யார் லாகின் பண்ணுறாங்கன்ற பொறுத்து அவங்க அட்மினா, அவங்க யூஸரா, ஓகேவா, அப்படின்றது என்ன ஆகும் அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஒரு பேங்க் பாஸ்வேர்டில் போய்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ், தென் உங்களோட பேங்க் பேலன்ஸ்லாம் உங்களுடைய தான் காமிக்கும் இல்லையா? மற்றவங்களது காமிக்காது. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்க சொல்ல, உங்களோட டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் அப்படின்றது காமிக்கிறதுக்காக ஒரு ஹெட்டிங்கை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பேராகிராஃபை அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் மெமரியை. ஸோ அப்போ அந்த இடத்துக்கிட்ட உங்களோட பேலன்ஸ் தான் காமிக்கணும். அந்த இடத்துல எப்போ போனாலும் 0 பேலன்ஸ் காமிச்சதுன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? பேங்க்கில் எப்போ லாகின் பண்ணாலும் 0 பேலன்ஸ் காமிக்குது ப்ரோ எனக்கு. ஓகேவா? டைனமிக் கிடையாது. ஸ்டாட்டிக்காக அப்படின்னா அது அப்படியே அசையாமல் இருக்கும், அதை தொடவே மாட்டோம். சும்மா போவோம், பார்ப்போம், படிப்போம், வந்துடுவோம். லிட்டரலி விக்கிபீடியா மாதிரி. ஓகேவா? தென் அந்த இடத்துல எந்த ஒரு டைனாமிக் சேஞ்சஸுமே நடக்காது. அதுவே டைனாமிக் அப்படின்னும் போது யார் அதை யூஸ் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஓகேவா? ஸோ நான் லாகின் பண்ணேன்னா அஸ் அட்மினாக லாகின் ஆகும், நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக லாகின் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைனாமிக் லாகின்ஸ்க்கு அப்போ நான் லாகின் பண்ண சொல்ல போர்ட்டல் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நான் லாகின் பண்ண உடனே எனக்கு இந்த பேஜ் தான் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் லாகின் பண்ணால் இந்த பேஜ் எடுத்துகிட்டு வருதா? அதே கூகுள் லாகின் தான் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட், சைன்இன், இந்த பேஜுக்கு தான் வரேன். ஓகேவா? ஸோ இதே அட்மின் டேஷ்போர்ட்ஸ்க்கு உங்களால் வர முடியுமா? அப்படியே நீங்கள் வந்தாலும் ஸோ என்ன பண்ண முடியாது. போயிட்டு /admin போட்டு பாருங்கள், abilitycoding.com LMS/admin அப்படின்ட்டு. லிட்டரலி யூ கான்ட் ஏபிள் டு டூ. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா LMS/student இருக்கும். ஒருவேளை நான் LMS/student போட்டால் STUDENT, ஈவன் ஐ கான்ட் ஏபிள் டு கோ டு ஸ்டூடெண்ட். திரும்பி அது அட்மின்கே என்ன கொண்டு வந்து விட்டுரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் த டைனாமிக் பிஹேவியர். இந்த டைனாமிக் பிஹேவியரை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களால் பேக்எண்ட் போக முடியும், லாக் பண்ண முடியும், நான் சொல்கிற சேஞ்சஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் பே ஆகிறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகிறது. ஓகேவா? ஒரு அனிமேஷன் வர்றது, பே பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பேமெண்ட்டு, ஆர்டரு, பில் ஜென்ரேட் பண்ணுறது, வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வர்றது, ஸோ மெயில் வர்றது, பை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டீங்கன்னா மெயில் வரும், யுவர் ஆர்டர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட். ஓகேவா? ஸோ கேஷ் ஆன் டெலிவரியா இல்லையா, ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? தென் வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும், வாட்ஸ்அப்பில் OTP வரும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாக் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணாமல் சைன் அப் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட இமெயில் கொடுத்து, நேம் கொடுத்து, ஃபோன் நம்பர் கொடுத்து, ஸோ சென்ட் OTP, இமெயில் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன ஆகும், உங்கள் இமெயிலுக்கு OTP வரும். ஓகேவா? அந்த OTP என்டர் பண்ணிங்கன்னா உங்களால் சைன் அப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, நான் இந்த பட்டனை தான் ப்ரோ கிளிக் பண்ணுறேன், என்னோட இமெயிலுக்கு எப்படி ப்ரோ OTP வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரியல் டைமாக நான் பண்ணி காமிப்பேன் இன்னொரு 20 நாளில். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு எலமெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ உங்களுக்கு புரியாது. ஓகேவா? தட்ஸ் வை யூ நீட் டு ஸ்டடி த JavaScript DOM. ஓகே? ஸோ இட் இஸ் த யூசேஜ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் த டாக்ஸ் HTML. ஓகே? HTML மட்டும் இல்லை, CSS, ஈவன் JavaScriptே ஓவர் ரைட் பண்ண முடியும். JavaScriptே ஓவர் ரைட் பண்ணும். ஓகேவா? இப்போ புரியுதா? யூ காட் ஆன்சர் ரைட்? ஓகே buddies, then if you people don't have the doubts now we can end up today.